இல்ல ஏன்னா இது ஒரு முந்தா நேத்து போன வாரம் எங்க ஆஃபீஸ் நடந்தது ஒரு சம்பவம். என்னன்னா ஒரு பொண்ணு வந்து கிளைண்ட் கால் இருக்கு எங்களுக்கு. சரிங்களா? ஸோ என்னன்னா அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு வீடு பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த பொண்ணு என்னன்னா ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிக்குது. ப்ரோ அவங்க போட்டோம். நீங்க ஒரு கால் நின்றுக்கோங்க. ஏன்னா போன கால் அவங்க அட்டன் பண்ணாங்க. நீங்க இந்த கால் அட்டன் பண்ணா அவங்க ஊருக்கு போட்டோம் அப்படின்றேன். அதுக்கு அவர் என்ன சொல்லுவார் நீங்க எதிர்பார்ப்பீங்க சொல்லுங்களேன். சும்மா சும்மா இருக்க சொல்லுங்களேன். அவர் என்ன சொல்லியிருப்பாரு அதுக்கு அப்படின்னு. அதாவது கொஞ்சம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு படங்கள் பார்த்து திருந்தாத ஜென்மங்கள் வந்து ம், எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சில விஷயம் படம் பார்த்து தான் கற்றுக்கினேன். ம், படம் பார்த்து திருந்தாத ஜென்மங்கள் ஒரு ம், கூட ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து அவங்க கஷ்ட நஷ்டம் புரியாத ஜென்மங்கள் வந்து ஏ ம், இருந்து கால் முடிச்சுட்டு போ பொண்ணுன்னா நான் விட்டுருவாங்களா அப்படின்ற ம். ஸ்டெச்சில் தான் வைப்பான். இவன் என்ன தெரியுமா சொன்னா? ம் ஐயா எனக்கு துணி துவைக்கிற வேலைலாம் இருக்கு. நான் பிஜில இருக்கேன். 150 பேர் இருக்காங்க. சாட்டர்டே, சண்டே எல்லாரும் துவைப்பாங்க. நான் இன்னைக்கே போய் துவைச்சு போட்டேன். என்னால ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்றான். இப்ப என்னன்னா, அந்த பொண்ணு வந்து ஊர விட்டு ஊர் வந்து தங்கியிருக்கு சொந்தக்காரங்க வீட்ல. ஆ சரிங்களா? அந்த பொண்ணுக்கு நீங்க அனுப்பிச்சு பாருங்க. நெனச்சா சாப்பிட முடியுமா? பசிக்குதுன்னு எடுத்து போய் சாப்பிட முடியுமா? ம் இல்ல அது கேட்கறது தான் செஞ்சு குடுப்பாங்கன்னு நெனைக்கிறீங்களா? 1 நாள் 2 நாள் செய்வாங்க. ம் என்னதான் வந்து அவங்க சாப்பிடுறதுக்கு அவங்க காசு குடுத்துட்டோம் இருந்தாலுமே, அது மோஸ்ட்லி குடுத்துருவாங்க பொண்ணுங்க. ஏன்னா எனக்கு அந்த அந்த ஒரு ஃபீலிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ம் இது எல்லாருமே நடக்கும். சரிங்களா? அந்த கஷ்டம்லாம் அவனுக்கு புரியாது. அந்த ஆளுக்கு. ம் நான் பார்க்குறேன் மத்தியானம் லஞ்ச் போய் பார்க்குறேன். அவன் துணி காய வச்சுட்டு இருக்கான் பிஜி ரூம்ல. ம் ஏன்டா இப்படி இருக்கீங்க? எனக்கு அதுதான் புரியல. இந்த மாரிலாம் இருக்கானுங்க. அதாவது இவனுக்கு வந்து எப்படி சொல்றது ஆஹ் அவங்க இவன் வேலை கஷ்டத்தையே ஆகணும். புரிஞ்சுக்க ஏன்டா அப்படின்ற மாரி தான் எனக்கு இருக்குது. ஏங்க ஏன்டா இந்த ஒரு மாதிரி நாள் நிறைய போற நிறைய விஷயம் நிறைய பேர் எனக்கு அதான் நான் சொல்றேங்க எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து ஒரு ஆஹ் இது கூட புரிஞ்சுக்காத ஒரு தெரியாத ஒரு ஜென்மமா ஒரு இருக்கு. ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஊர்ல வந்து ஒரு அம்மாக்கோ ஒரு அப்பாக்கோ உடம்பு முடியலன்ற போது ஒரு இப்போ நைட்லலாம் வந்து ட்ரெயின்ஸ் வந்துருச்சு டக்கெல்லாம் வந்து புக் பண்ணிட்டு போயிடுறாங்கன்ற போது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு சில பொண்ணுங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் வந்து தெரியாது. இப்போ ம், வந்து அந்த பொண்ணு வந்து இப்போதான் வந்து ஒரு ஒரு 1 or 2 weeks இருக்குன்ற போது ம், டக்குன்னு வந்து இந்த ஊர்ல வந்து உடம்பு முடியல ம், இந்த மாதிரி ஊருக்கு போகணுன்ற ஒரு இதுல வந்து அவங்க யார்கிட்டயுமே போய் ஹெல்ப் கேட்கறதுக்கு வந்து பயப்படுவாங்க. ம், ஒரு 50% இப்போ வந்து பயப்படுறாங்க. ஃபிஃப்டி ம், 50% இல்லை, ஒரு 60% வந்து மாறிட்டாங்க. ம், கொஞ்சம் கைண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் பீப்புள் தான் வந்து பயப்படுறாங்க. ம், இப்போ நம்ம போய் கேட்டோம்னா இவன் வந்து நம்மளை கடத்திடுவானோ அப்படின்னு. ம், அதெல்லாம் கொஞ்சம் மாறினாதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ம், ஒரு நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு சேஃபான ஒரு பிளேஸ்ல நம்ம இருக்கிறோம் ம், அப்படின்றது வந்து ஃபீல் ஆகும். ம், எப்படி சொல்றது அஹ் அதாவது யூஸ்வலா ஃபர்ஸ்ட் கடத்துற கும்பல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ம், படங்களிலோ இல்ல நம்ம பார்க்குற விஷயங்கள்ல நியூஸ் வந்து ம், உங்க அப்பா வந்து கூட்டு வர நம்ம வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுவாங்க. ம், ஆனா இப்போ அந்த மாதிரி ரீசன்லாம் சொன்னா நம்ப மாட்டாங்க. ம், நானே போய் பாத்துக்கிறேன் ம், போயிட்டா அப்படின்ற மாதிரி தான். ம், அது ஒரே ஒரு விஷயம் தான். ம், இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அது ஒரு 10 பேருக்கு தெரியுது அந்த 10 பேருக்கு அப்படியே டபுள் ஆகுது. அப்படி ம், தெரிஞ்சாலே போதும். ம், இப்போ நான் இந்த படம் பார்த்து இந்த டாபிக் வந்து நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ம், படம் பார்த்து வெளியே வரும்போது எனக்கு தோன்ற ஒரே விஷயம் அப்படிதான். ம், அதாவது எல்லா ஆண் நபர்களுமே வந்து ராமரும் கிடையாது. ம், இது எல்லாரையுமே தான் சேரும். இப்போ ம், நான் ஒரு ஒரு டைம்ல வந்து ஏதோ ஒரு நம்ம மைண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் நம்மளும் அது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணி போகணும்னு தெரியாது. ம், வயசு கோளாறு அந்த மாதிரி ம், இருக்கலாம். அதான் ஒரு அறியாத வயசுல ஒரு சில பேருக்கு தெரிஞ்சு அதை ம், வந்து உணர்ந்து அதை வெளில வந்து ஓவர் ம், கம் பண்ணி இருக்க ஒரு 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 மென்ஸ் இருக்காங்க. ம், ஒரு இது இப்ப நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா இந்த படத்திலேயே வந்து அந்த ம், பீடோஃபைல் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு 40 வயசு இருக்குங்க 40 ல இருந்து 45 வயசு மேல இருக்கு. ம், அவன் வந்து ஒரு அவனுக்கு ஒரு அவனோட வயசுல வந்து அவனுக்கு வந்து ஒரு புள்ள இருக்கலாம். கல்யாணம் ம், இருந்தா அவனுக்கு ஒரு புள்ள இருக்கலாம். ம், அந்த புள்ள வந்து ஸ்கூலு இல்ல காலேஜும் போயிருக்கலாம். ம், அப்படின்ற போது அவனுக்கு ஏன் அந்த ஒரு ஃபீல் வருது. இதுவே வந்து அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏன்னா அவன் வீட்ல இருக்கிறவனுக்கு வந்தா அது வந்து இன்ட்ரெஸ்டா மாறிடும். ம், ஆனா வந்து இது எப்படி அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ம், அவன் வந்து அந்த இது வந்து அவன் உணரல. ம், தப்புன்றத அவன் உணரவே இல்ல. ம், நமக்கு ஒரு ஆசை வந்துருச்சு அதை எப்படியோ அடக்கிடணும். அது யாரா ம், இருந்தாலும் பரவால்ல. ம், இந்த ஒரு கட்டுப்பாடு வந்து இல்ல. ம். செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் இப்ப வந்து இதுவே அவன கேட்டேன்னு வச்சுக்கயேன், அவனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் குடுக்கலன்றதுல வந்து கோவம் வரும். ம், அதாவது நீங்க சொல்றபடி அவனுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லன்றபோது அது அவனுக்கு அது கோவம் வராது.
ம். உனக்கு அப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்றதும் உனக்கு கோவம் வருது. நீ ஆ. கட்டுப்பாடா இருக்கும்போது உனக்கு கோவம் வரலையா? ஆ. அதாவது இவங்கெல்லாம் வந்து அவனுங்களா திருந்தணும் அப்படின்ற மாதிரிலாம் விடக்கூடாது. நீங்க சொல்ற மாதிரி நல்ல சட்டம் கொடுத்து அவன் வந்து ஏதாச்சும் அறுத்து கிறுத்து சாவடிச்சிடணும். ஆ. அதாவது இதை நம்ம எப்படி வந்து அவங்கள சாவடிச்சு இது பண்றதை விட ம். அவனுங்களை வெறுக்க விட்டுறணும். ம். இப்போ இருக்கிற ஒரு ஒரு 10 வயசுக்குள்ள இருக்க பசங்கலாம் வந்து ஒரு ம். அடுத்த வர ஜென்ரேஷன்ல எப்படி மாறுவாங்கன்னா, இவங்க இருந்தாங்கன்னா ஒண்ணு இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடணும். ம். இல்லைன்னா கேஸ் ஃபைல் பண்ணும் போதே இவனை வந்து தூக்குல போட்டு விட்டுறணும். ஆமா. அதாவது இந்த ஜென்மங்கள் இருக்கிறத விட இல்ல என்கவுண்டர்ல இதுவும் ஒரு என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடணும். அந்த என்கவுண்டர்லாம் விடுங்க. ஆ. அவ்வளோதான் சட்டமே வந்துருச்சுங்க. அதுக்கு போக்சோ வந்த மாதிரி அடுத்து ஒரு ஏதாவது ஒரு சட்டம் அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நான் சொல்ற மாதிரி ஆன் த ஸ்பாட்லயே ஒரு பனிஷ்மெண்ட்ன்ற மாதிரி ம். அது ஒரு சட்டம் அந்த வந்துருச்சுன்னா மாதிரி ராவா இருந்தாதான் பனிஷ்மெண்ட். இவனுக்கு திருந்துவானுங்க, இல்ல திருந்த மாட்டானுங்க. அந்த மாதிரி இல்லைங்க. ராவா. அதுலயுமே ஒரு சில நான் சொல்ற மாதிரி மணி இப்ப காசு அதிகமா வச்சிருக்கவங்கள வந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். ம். நீ சொல்றபடி தெரியல சொல்லுவாங்க. ஆ. நம்மளோட வருஷ சம்பாரத்தை வந்து 1 மணி நேரத்துல இது பண்ற வக்கீல்லாம் வந்து வந்து இது பண்ணிடுவாங்க. ம். ஆனா அந்த படத்துல கொடுத்த பதிலடியே வேற. ம். ஒரு ரேபிஸ்ட வந்து அவன் எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பான்றது வந்து வேற. ம். அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு போனா எல்லாரையும் சாவடிச்சுட்டு தான் போயிட்டே இருக்கணும். நான் சொல்றது ம். என்னன்னா, இந்த மாதிரி நடக்குதுன்றத வந்து ஒரு தற்காப்பா அவங்களுக்கு எதனா அவனுக்கு தெரிஞ்சு இல்ல இதெல்லாம் இதெல்லாம் நானும் பண்றது அகைன்ஸ்ட் தப்பு. வயலன்ஸ் தான். நானும் அகைன்ஸ்ட் வயலன்ஸ் தான். பட் ஆனா ம். இவனுங்கெல்லாம் இப்படிதான் பண்ணணும். ஏன்னா ஒரு ஈவு இறக்கம் இல்லாம இப்படி பண்றானுங்க. அது யோசிச்சு பாருங்க. ஒரு 15 வயசுக்குள்ள இருக்க பொண்ணை இப்படி இப்படி பண்றான்னா அவனுக்கு எவ்வளவு மனசுக்கு அவனுக்கு வந்து அந்த மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல இருந்திருக்காது. அதுதான் ஏங்க நான் சொல்ல வரேன். அவனுக்கு மனசாட்சி இல்லைங்க. அவன் நாய்க்கு தாடி பிடிச்சி போய் ஏறிடுச்சு. ஆ. அவன் எதுக்குள்ளயாவது ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி பார்ப்பான். ஆ. பண்ணிடுவான். அவ்வளவுதான். ம். அவனை நீங்க என்ன போய் திருத்த முடியும்? ஒரு ஆ. பீடோஃபைல வந்து நீங்க எப்படி திருத்த முடியும்? ம். அதாவது எப்படி சொல்றது? திட்டுறாலும் திட்டிடலாம். அதாவது நீயே வந்து செல்ஃபா வந்து பண்ணிட்டு போய் சுத்துறேன்டா. ம். ஆமா. செல்ஃபா பண்ணு. நிறைய இருக்கடா. நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. நிறைய ம். பேர் வந்து இப்ப மணி கொடுத்தா பண்ணி விடுற ம். மாதிரி வந்துட்டாங்க. ஆ. அந்த மாதிரி வச்சு பண்ணிட்டு போங்கடா. ஆ. ஒரு ஒரு ஸ்கூல் அது படிக்கிற தப்பு பசங்க தான். இருக்கான். அது தப்பு தான். கரெக்ட். ஒரு ஆனா எப்படியாவது பண்ணி தொலைங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம அப்படி பண்றதுனால அவனுங்க அப்படி போய் பண்றது அப்படின்ற ஆ. மாதிரி பண்றாங்க. இல்ல என்கரேஜ் இவங்களுக்கு பண்ணுங்க. வந்து இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து சோர்சஸ்லாம் இருக்கு. ம். இந்த சோர்ஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா வந்து இவங்களுக்கு அதுக்கு மேல ஒரு அறிவு இருக்கும். ம். இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ம். அதாவது இவங்க வந்து திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி தான். இவங்களை திருத்தறதை விட இப்ப இருக்க பசங்களுக்கு வந்து நம்ம ஒரு எஜுகேட் அவேர்னஸ் மாதிரி பண்ணணும். பண்ணி எஜுகேட் பண்ணாலே மேட்ரு வந்துருச்சு. ஆமா. இவன் இவன் இவனா இவன் இப்படிதாங்க பண்ணுவான் அப்படி இவனாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து இந்த சீன்ல வந்து இந்த படத்துல வந்து இன்னொரு ஒரு சீன் வந்து இருக்கு. இவன் ம். இந்த ஹீரோஃபைலும் அந்த ம். கடத்தப்பட்ட ஒரு பொண்ணையும் வந்து ஒரு ம். ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது போலீஸ் செக் பண்றாங்க வந்து அந்த ஆட்டோல ம். வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மென் இருப்பாங்க. ஒரு ஒரு கல்யாணம் ஒரு அந்த ஐ மீன் அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்கும். அங்க ஒரு லேடி ம். இருக்காங்க. இவங்க இருக்காங்க. ஆட்டோ டிரைவர் இருக்காங்க. ம். ஸோ அந்த திடீர்னு வந்து ஃபோனே வரலாம். டக்குன்னு ஃபோன் எடுத்துட்டு போலீஸ் பார்க்குறாங்கன்ற போது இந்த மாதிரி இருந்துட்டாங்களா? ம். ஓகே. நீ என்ன பண்றமா? இந்த இந்த பொண்ணை வந்து இந்த ஸ்டாப்பிங்ல இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லி ம். போயிட்டோம்னா அந்த பொண்ணு கிட்ட இருந்து இவங்க லேடி பேச ட்ரை பண்ணாம அந்த பொண்ணு பேச மாட்டேங்குது. அப்புறமா அந்த ம். பொண்ணு வந்து இந்த மாதிரி உடம்பு இதுவா இருக்குல்ல, இவன் இவங்க அப்பனாவே தெரியல. ஃபோன் வராமலே எடுத்து பேசுறான் மயிராண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்துல இருக்கா அந்த மென் இருக்காருல்ல அவர் என்ன சொல்றாரு, ம். ஏங்க இருக்குங்க தேவையில்லாத விஷயம். அவனை ஏய் நீ மூடுறா வாய அப்படின்ற போது என்னன்னா, ஏண்டா நீ மற்ற விஷயத்துக்குள்ள நீ ஆம்பளை நிற்கிறல்ல, ஆ. உனக்கு ஏன்னா தேவையில்லாத வரன்றது ஒதுங்குவேன். ம். அதாவது என்னோட ஒரு என்னோட ஒரு நம்பிக்கை, என்னோட மித்துனே வச்சுக்கோங்க, நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. ஆ. நீங்க தெரியாதவங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ பண்ற உதவி வந்து ஏதாச்சும் ஒரு டைம்ல வந்து உங்களை ஆ. காப்பாற்றும். ம். நீ தெரிஞ்சு பண்ற, தெரியாம பண்ற, ம். வெறுப்பாய் பண்ற, இல்ல பண்ற, நீ ம். யாருக்காச்சும் காசு கொடுக்குற இருக்குல்ல, அந்த காசு ம். அவங்க ஏமாத்துறாங்களோ விட்டுரு. ம். ஆனா வந்து உன்னை அறியாம உன்கிட்ட இருந்து ஒரு காசு போகுதுன்னா கூட ஆ. அது உனக்கு ஏதாவது ஒரு டைம்ல வந்து ஆ. உனக்கு ஒரு உதவியா தான் மாறும். ஆ. அந்த லேடி வந்து அவ்வளவு பதட்டப்பட்டு அவங்க ஏன் போறாங்கன்னா மேபி அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கலாம். பெண் ம். குழந்தை அவங்களுக்கும் இருக்கலாம். ஆமா. அவங்களுக்கும் ஒரு பொம்பளை பசங்க இருக்கலாம். அவங்க போய் ம். போலீஸ்க்கு சொல்லி அவங்க யாரும் இது பண்ணும்போது அப்பதான் சித்தார்த் வந்து யாரை கூட்டு வர்றமோ இவ போகணும்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ம். ஒரு எமோஷன்ன்ற மாதிரி ஒரு கனெக்ட் வரும். ம். இது ஏன்னா ஆஹ்
சித்தார்த் வந்து இவனோட ஃப்ரெண்டு குழந்தையுமே வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூராகவே வச்சிருப்பான். அதே ம் மாதிரி வண்டி ஒரு 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 ஸ்டார்டிங்ல வந்து அவன் ஃப்ரெண்டு இவனை பேசிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டோட ம் அக்கா பொண்ணு, பெரிய பொண்ணு வரும், சின்ன பொண்ணு வரும். சின்ன பொண்ணு ஆ இவங்க கிட்ட இருக்கும்போது அந்த அக்கா பொண்ணு வண்டியில போகும்போது நம்ம வண்டியில அங்கே போகிறோம், தனியாக தான் போறியா, நம்ம தனியாக தான் போகிறோம். அப்போ சொல்லுவான், ம் டேய் போயிட்டு வரா கூட. அவங்க பேர் வாங்குறான், டேய் போயிட்டு வரா. ம் அவன் அந்த டைம்ல வந்து அவனுக்கு தெரியுதோ தெரியலையோ நம்ம கூட இருக்கணுன்ற ஒரு ஃபீலை வந்து அவன் வந்து பண்றான்ற போது ம். அந்த ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் தான் வந்து அந்த லேடியை வந்து இந்த குழந்தையை காப்பாத்துற மாதிரி மாறுது. ஆமா, எனக்கு அந்த சீன் அப்படிதான் கனெக்ட் ஆகுது. புரியுது. எனக்கு நான் பார்க்கும்போது நான் இப்படிதான் யோசிக்கிறேன். ம் அவன் அந்த மாதிரி யோசிச்சிருப்பான், அவன் எவ்வளோ இது பண்ணியிருப்பான். ம் அவனோட ஒரு எப்படி சொல்றது, அதாவது இஃப் யூ திங்க் குட் அப்படின்னா உனக்கு வந்து நல்லதான் நடக்கும். ம் அதாவது நம்ம நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், எது ஆ நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஐடியாலஜி படி நம்ம மூவ் ஆன் பண்ணோம் அப்படின்னா அது ம் சக்ஸஸ் ஆகுதோ சக்ஸஸ் ஆகுதோ, ஆ ஆனால் நம்ம ட்ரை பண்ணி கற்றுக்குறோம். ம் அதுதான் ஒரு மாறல். புரியுது. எனக்கு இந்த படத்தோட மாறலும் ஒரு எப்படி தோணுதுன்னா, நான் வந்து ஒரு இஷ்யூ வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ம் அந்த இஷ்யூவை வந்து நான் என்னால் சால்வ் பண்ண முடியல, பேக் அடிக்கிறேன். ஆனால் ம் வந்து நான் பண்ண இஷ்யூ வந்து ஓவர் கம் பண்ணி நான் இது வந்து நமக்கு வந்து தப்பாகப்படுது, நம்ம ம் வெளியே சொல்லி ஆகணும், சொன்னால் ம் மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகுன்ற போது நான் ஒரு ம் இஷ்யூ பார்க்குறேன்ற போது அது ம் சொல்கிறேன்ற போது அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சு அதை வந்து ம் அவங்க ஜட்ஜ் பண்ணி பனிஷ் பண்ணாலே போதுன்ற ம் அதே தான் வந்து பொண்ணுங்க பண்ணுவாங்க. ம் அது அவங்க பனிஷ் பண்ணாலும் சரி, இது பண்ணாலும் சரி, இது ம் நடக்குதுன்னு வந்து தெரிஞ்சாலே வந்து மற்ற ம் பேருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணலாம் தப்பு கூடாது அப்படின்ட்டு ஒரு கிளாஸ்ல ம் வந்து இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு பொண்ணு அந்த மாதிரி நடந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்றாங்க அந்த பொண்ணு அந்த ம் மொமெண்ட் ஆஃப் கிளாஸை சொல்லும்போது சுற்றி இருக்க பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே தோணும், ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த அவேர்னஸ் கிளாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த கிளாஸஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல. ம் இன்ஃபேக்ட் ஸ்கூல்ஸ்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ஆமா. எல்லா இடத்துலையுமே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 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 2 வயசு குழந்தைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ம் ஒரு கிட்ஸில வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பசங்களுக்கும் சொல்லணும், பொண்ணுங்களுக்கும் சொல்லணும். எது ம் தப்பு, எது கரெக்டு, ஒரு பொண்ணு ம் கூட எப்படி பழகணும், ஒரு பொண்ணு கிட்ட அட்வான்டேஜ் எப்படி ம் எடுக்கக்கூடாது, இது பழகி இது அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாதுன்றது வந்து ஒரு ம் ஸ்டார்டிங் பீரியட்லேருந்தே அந்த பையனை வளர விட்டா ம் அந்த பையனுக்கு தெரியும் ஆ நம்ம பண்ற தப்பு நல்லதுன்றது வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ம் இப்போ நம்ம கூட இருக்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்குது, நீங்க இந்த மாதிரி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு 5வது 6வது படிக்கும்போது போய் சொன்னாலே வந்து அது ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு ம் டெவலப்மெண்ட் தான். ம் அதாவது உம், படத்தினால ஒரு சில விஷயம் வந்து நமக்கு புரியுது, நம்ம எடுத்துக்கிறோன்றது வந்து ஒரு நல்ல படம் வந்து கொடுக்கும்னா இந்த ம் படம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இதை ம் வந்து ப்ரமோட் பண்றதுனால இல்லை. நான் சும்மா படம் பார்த்தோம்னா எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள தோணுச்சு, ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் வந்து ப்ரெஷ் ஷோ போட்டு ம் நல்ல ஒரு ரிவ்யூ வந்து ஒரு நல்ல ரிவ்யூ நமக்கு தெரிஞ்ச ரிவ்யூவர்ஸே நல்ல ரிவ்யூ கொடுத்து ம் ஆனால் நிறைய 9 o'clock ஷோஸ் இந்த படத்துக்கு போனாங்க. ஆனால் இந்த படம் வந்து வீக்கெண்டை தவிர்த்து மிச்சம் எந்த டெய்லியுமே வந்து ஃபுல் ம் ஆக்குபன்சி வந்து கொடுக்கல. ம் ஏன்னா இந்த படத்தோட ஒரு எப்படி சொல்றது, இந்த இந்த படம் பார்க்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் வந்து ஃபேமிலி கிட்ட வந்து போல எனக்கு தெரிஞ்சு. ம் ஃபேமிலி ஆப்வியஸாக என்ன முடிவு பண்ணுவாங்க, ஒரு போட்டாவா? கமர்ஷியலா ஒரு ஆ கமர்ஷியலா ஒரு ம் லவ்வர்ஸ் வந்து ஒரு லவ் ஃபிலிமா, ம் ஒரு ப்ரூட்டலா இருக்க ஒரு ஃபேன்ஸ் வந்து ப்ரூட்டலா, ஒரு ஆக்ஷனா ம் இருக்க வேண்டிய ஆக்ஷனா, ஒரு ம் கிரைம் த்ரில்லரான ம் சொசைட்டிக்குன்னு எடுத்தப்பட்ட படங்கள் வந்து நிறைய இருக்கு. ம் இப்போ எனக்கு தெரிஞ்சு உமன் சென்ட்ரிக்லேயே வந்து நிறைய படங்கள் இருக்கு. ம் உமன் சென்ட்ரிக் படத்தையும் வந்து கொண்டாடுற பீப்புளும் வந்துட்டாங்க. ம் இந்த மாதிரி ஒரு சைல்டு கிட்ட நடக்கிற ஒரு விஷயம் அவங்க ம் வந்து என்னெல்லாம் அவங்க வந்து ஒரு சில இடத்துல மறைப்பாங்க, அந்த மறைக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க ம் ஃபீல் பண்ணி அதை ரியலைஸ் பண்ணிட்டாலே பாதி பிரச்சனை வந்துருச்சு. ம் ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து பொண்ணா இருக்கேன், நான் வந்து ஒரு ஒரு 8வது படிக்கும்போது ஒரு பையன் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி எதையோ அபியூஸ் பண்ணி என்னை ஃபோட்டோ எடுத்து மிரட்டுறான்னு வச்சுக்கேன், ம் அதை வந்து நம்ம சொன்னால் நம்ம ஃபோட்டோ எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னு பயப்பட. ம் நான் ஃபோட்டோ போட்டால் போட்டுக்கிட்டோம், அவனுக்கு ம் டெக்னிக்கலாக அவனுக்கு போட தெரிஞ்ச, அவனுக்கு நமக்கு டெலிட் பண்ண தெரிஞ்ச, நமக்கு வந்து தெரியாதாங்க, நமக்கு ம் அந்த டெக்னாலஜி தெரியாதாங்க. ம் நான் போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறான், இது ம் பண்ணுற தப்பு, நீங்கள் பேரை ம் கூட சொல்லுங்க சொல்லாமல் போகலாம், ஆனால் இது ம் மாதிரி நடக்கூடாதுன்னு சொல்லி ம் அவனுக்கு ஒரு கவுன்சிலிங் வச்சு அவனை திருத்தினாலே பண்ணுவோம். ம்
இந்த இல்ல மாதிரி நீங்க நிறைய முதல்ல பயப்படாதீங்க. இந்த மாதிரி நடந்ததுன்னா நீங்க அதை சொல்றதுனால உங்க எக்ஸ்போஸ்லாம் ஆயிடாது. இல்ல இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டான்னு விரட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்லோட் பண்றவனுக்கு சைபர் செக்யூரிட்டி இருக்கு. நீங்க போலீஸ் கிட்ட போனா சைபர் செல் இருக்கு. அவங்க ட்ரீட் பண்ணா அவங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? உங்களை எக்ஸ்போஸ் பண்ணாத அளவுக்கு உங்க எவ்வளவு சேஃபா பாத்துக்கணுமோ அப்படி பாத்துப்பாங்க. சரிங்களா? அதை நீங்க பயப்படவே தேவையில்லை. தயவு செஞ்சு இந்த மாதிரி நடந்ததுன்னா தயவு செஞ்சு ரைஸ் அப் பண்ணுங்க வாய்ஸை. அமைதியா இருக்காதீங்க. இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி ஆயிடுமா அப்படின்னு. ஒன்னாவது உங்களுக்கு எவ்வளவு சேஃபா ப்ரொடெக்ட் பண்ண முடியும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. முக்கியம் ஒர்க் பண்றவங்க லேடிஸும் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு தெரியும். அவங்களும் உங்க ஃபீட்ல இருந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? நீங்க அதனால பயப்படாதீங்க. தயவு செஞ்சு நடந்ததுன்னா வாய்ஸை ரைஸ் பண்ணுங்க. சொல்லுங்க, வாயை திறந்து நடந்திருக்கு இந்த மாதிரி எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபா வெளில எக்ஸ்போஸ் ஆகாம உங்களை பார்த்துக்க முடியுமோ அவன் பார்த்துட்டு அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்கும். அதனால தயவு செஞ்சு வாய்ஸை ரைஸ் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குதோ கிடைக்கலையோ, இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரிஞ்சு நடக்காது. சொன்னாதான், இந்த மாதிரி பண்றாங்கன்னாச்சும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராகவும் சரி. இருந்துக்கலாம், கொஞ்சம் நாலேஜாகவும் இருந்துக்கலாம். ம் அதாவது இவங்க வந்து பண்ணிட்டே இருப்பானுங்க. ம் இது வந்து நம்ம இது தொடரும் தொடராம இருக்கும் அப்படின்லாம் கிடையாதுங்க. ஏதோ ம் ஒரு முடியல ஏதோ ஒரு இடத்துல வந்து நடந்துதான் ஆகும். ம் ஒரு விஷயத்த அது தடுத்துருக்கலாம். இதனால தடுக்கலாம். தடுக்கலாம். தடுத்துட்டு இதால தடுக்கலாம். இப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த காவல் ஆப் கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ம் அந்த ஆப் வந்து நம்ம இது பண்ணா ஆமா. லொகேஷன் இது பண்ணா இந்த படம் அந்த எதற்கும் பிறந்தது படத்துல வந்து இதை கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. ம் அந்த டீடைலிங் பத்தி சொல்லியிருப்பாங்க. ம் இப்போ வந்து படம் மூலியமா இப்போ வந்து நிறைய பேர் படம் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சதுல படம் மூலியமாவும் ஒரு மெசேஜ் சொல்ற அளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இல்லாம இந்த படம் வந்து பார்த்துட்டு வரும்போது உள்ளுக்குள்ள கடைசியில ஒரு ஒரு டைட்டில் ட்ராக் மாதிரி ஒன்று போடுவாங்க. அப்போ ம் உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு ஒன்று தோணும், ம் ஓகே படம் நல்லா இருக்கு, படத்துல ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு, நான் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது நான் யாருக்காச்சும் இந்த படத்தை வந்து ரெஃபர் பண்ணணும், படிக்கிற ம் பசங்களுக்கு அட்லீஸ்ட் இது வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பிரைம்ல எதுல வருதோ அதை வந்து இவங்க பார்க்கணும். இல்லை தேட்டர்லையுமே இப்போ நார்மலைஸ் தேட்டரில் மூவிஸ் வந்து இப்போ ஓடிடியில் பார்க்கறது இந்த மாதிரி படத்தை வந்து தேட்டரில் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து நான் சொல்கிறபடி ஆர்டிஎக்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆர்டிஎக்ஸ் ஜானரே வேறு, அது ஃபைட்டு அது ஒரு வைப் மாதிரி பார்த்துக்கலாம். ம் இந்த படம் தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். நான் தனியாக போய் பார்த்தேன்னா நான் மட்டும்தான் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நான் வீக் டேஸில் பார்க்குறேன்னா எனக்கு வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும்ன்ற ஒரு இது இருக்கும். அந்த ஒரு ஃபீல்லே வந்து வந்துச்சுன்னா படம் உள்ள நீங்கள் போய் பார்த்துட்டு தான் ஆகணும். ம் அதாவது ஒரு ஒரு நல்ல படம் ஒரு எப்படி அதை வந்து நமக்கு டிஃபைன் பண்ணது அப்படின்னா, ஒரு சீனோ ஏதோ ஒரு பாட்டோ வரும்போது உங்களால் அந்த ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணாத அளவுக்கு அந்த படம் உங்களுக்கு கொண்டு போச்சுன்னா அந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டரும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சோல்ஃபுல்லான படம்ன்றது வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ம் பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்தாதான் அது பிளாக் பஸ்டரு, ப்ரொடியூசருக்கு வந்து ஷேர் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஷேர் கொடுத்து தேட்டருக்கு ப்ராஃபிட் கொடுத்தாதான் அது வந்து ஒரு நல்ல படம்லாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. இப்போ இந்த நான் சொல்றபடி இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ஆடியன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு போகலை. எனக்கு தெரிஞ்சு அதாவது இந்த படத்துக்குள்ளேயே வந்து 2 படம் வந்திருக்கு. அதில் ஒரு படம் கொஞ்சம் கமர்ஷியலான படம். அந்த படத்துக்கு வந்து போகிற ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க. இந்த படத்துக்கும் அந்த ரிலேட்டட் போகிற ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த படம் முன்னாடியே ப்ரெஷ் ஷோ போட்டு இதை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நான் வந்து ஒரு அதில் வந்து ஒரு பிஆர்ஓவா யாரோ இருந்தேன்னா இந்த படம் வந்து ஒரு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து முக்கியமாக ஸ்கூல்ஸில் வந்து இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீனிங் பண்ணிருக்கோம். ஒரு பட்ஜெட் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு தேட்டருக்கு அப்புறமா ஒரு மாதம் கழிச்சு ஓடிடியில் வெல்ற மாதிரி ஒரு ஸ்கூலில் இந்த படம். ஏன்னா வந்து இந்த படத்தில் அவ்வளோ அசிங்கமெல்லாம் எதுவும் காட்டல. ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் இந்த படம் எனக்கு தெரிஞ்சுது. அவேர்னஸ் ஆகவும் தெரிஞ்சுது, ஒரு எமோஷனாகவும் இந்த படம் தெரிஞ்சுது. இந்த படத்துல இருக்க ஒரு மெயின் கோர் என்னன்னா அவன் வந்து அது வந்து அவன் பையன், அவன் பொண்ணு கிடையாது, அவங்க அண்ணன் பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து நல்லா தெரியும் நமக்கு அப்பா இல்லைன்றது தெரியும், அம்மா தான் வளர்க்குறாங்கன்னு தெரியும். அப்பா இல்லைனாலும் அந்த அப்பா இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு வந்து சித்தார்த் வந்து அந்த பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்றான், எப்படி அந்த பொண்ணை பார்த்துக்கிறான்றத வந்து இந்த படம் அழகா கேரி ஃபார்வர்டா இருக்கும். அதாவது அந்த பொண்ணுக்குள்ள இருக்க ஃபீல் எப்படி மாறி இருக்கும்னா, நமக்கு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ நாலேஜா இல்லை, அப்பா இல்லைன்னு தெரியல அப்படின்ற போது, ஏன்னா அந்த பொண்ணு பிறக்கும் போதுலேருந்தே அவங்க அப்பா இல்லைன்னு அந்த இவன் தான் கூட இருக்கான்றப்ப அந்த பொண்ணுக்கு அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியும் சித்தப்பா தான், சித்தா வந்து சித்தப்பா தான்ன்றது வந்து ஒரு சரி அந்த பொண்ணை சொல்லியிருக்கும். அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட வேர்ல்டு வந்து சித்தார்த்துக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகும். ஸோ ஸ்கூலுக்குள்ளே ட்ராவலும் அந்த டெய்லி ரொட்டீன் லைஃப் என்ன பண்ணோம் அந்த பொண்ணு வந்து எப்படி இருக்கும்ன்றது வந்து அந்த அவன் லைஃப்குள்ளே தான் அந்த பொண்ணு இருக்கும். அதை வந்து
ஒரு ப்ராப்பரா ஒரு லேக் இல்லாம ஒரு ம். ஒரு அசிங்கமான சீன், இந்த கொலை பண்ற சீன் விஷுவலா காட்டுறதுலயுமே விஷுவலா அசிங்கமா இல்லாம ஒரு நல்ல ஒரு ஃப்ளோல ஒரு டீசெண்டா கரெக்டா ஒரு என்ன சொல்றது, ஒரு பாட்டை வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டா வைக்கிற அளவுக்கு இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. ம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்கணும்லாம் கிடையாது. என்னோட ம். எய்ம் இந்த படம் வந்து ஒரு அவேர்னஸ் தெரியாத சின்ன பசங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு இந்த படம் உங்களுக்கு ரீச் ஆனாலே போதும். ஆமா. ஃபேமிலியும் பார்க்கணும், ஃபேமிலியும் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியணும். அவங்களும் வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இப்போ என் ஃப்ரெண்ட் இருக்கானா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னா, இவன் ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாலே பாதி போயிடும். ஏன்னா அவங்கள ம். வச்சு தான் அவங்க என்டோர் பண்ணி ஏமாத்துவாங்க, ம். ஏமாத்தி கூட்டு போவாங்க. ம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட மெயின் எனக்கு தெரிஞ்சு மெயின் இம்பாக்டே இந்த படம் வந்து கரெக்டாக சேர்ற பசங்க கிட்ட போய் சேரணும். ம். அவ்வளோதான். பசங்க, பொண்ணுங்க 2 பேர்கிட்டயும் போய் சேரணும். ஆமாம். இந்த பேரண்ட்ஸும் பார்க்கணும். இந்த படத்துல வந்து லவ் பண்ணி அப்படி ஒரு சில இடத்துல அது ஒரு சில இடத்துல இருக்கும் நமக்கு. அதுல இருந்து தான் அந்த படமே டிராவல் ஆகும். அவங்க ம். அக்கா வந்து லவ் பண்ண பொண்ணு, பாதிக்கப்பட்ட பொண்ணு அவங்க அக்கா வந்து லவ் பண்ணுவான். அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த ஃபோனை வந்து எவ்வளோக்கு இக்னோர் பண்ணணுமோ ம். அவ்வளோக்கு இக்னோர் பண்ணா ம். வெளியில இருக்கவங்கள வந்து யார் யாருன்னு தெரிஞ்சு நம்ம ம். ரிலேஷன் யாரு, நம்ம ம். ஃப்ரெண்ட்ஸ் யாரு, ம். அதாவது நீங்க எவ்வளோக்கு உங்களுக்கு கான்டாக்ட் நீங்க சேர்க்குறீங்களோ, ம். எவ்வளோக்கு பழகுறீங்களோ, அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த கிளாசிஃபிகேஷனே தெரியும். ம். யார் வந்து கரெக்டா இருக்கா, யார் தப்பா இருக்கா, ம். யாரு குட் டச், பேட் செல்ஃபிஷா டச்னா இருக்கா. என்ன? குட் டச் பேட் டச் விட குட் டச் பேட் டச்சும் ஒன்று. இதுல வந்து எனக்கு ஒரு 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 பாயிண்ட் நான் ஆட் பண்றேன் அப்படின்னா, ஒரு ம். சொசைட்டிக்குள்ள ஒரு பொண்ணு வரும்போது ம். ஒரு ஒரு பையனோ ஒரு 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 மென்னோ, ஸோ ஒரு ம். அடல்ட் ஆயிட்டா மென்னுன்ற மாதிரி, ஸோ ம். ஒரு மேல் ஒரு கேரக்டர் வந்து ஒரு பொண்ணை வந்து எப்படி ஃப்ரெண்டாகவும் ட்ரீட் பண்ணி, ஒரு லவ்வராகவும் ட்ரீட் பண்ணி, ஒரு ம். பொண்ணாகவும் ட்ரீட் பண்ணி, ஒரு ஒய்ஃபாக ட்ரீட் பண்ணி, அந்த ம். 4 ஸ்டேஜஸ்லையுமே வந்து, அதாவது ஒரு பொண்ணு தங்கச்சி எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஸ்டேஜஸில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து எப்படி சண்டை போடுறதுன்றது வேற, எப்படி வந்து அந்த பொண்ணு வந்து அவன் வச்சுக்கிறான்றதுலாம் வந்து ம். அந்த மேலோட கேரக்டர் வந்து ரெகனைஸ் ஆகும். ம். ஒரு பொண்ணு ஒரு ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணை வந்து எப்படி வளர்க்கலாம், இப்படிலாம் வளர்க்கலான்றது வந்து ஒரு அப்பா பார்த்தா அந்த பொண்ணு தெரிஞ்சிருக்கும். ம். ஸோ இது அதாவது எப்படி சொல்றது, ஆப்போசிட் ஜெண்டர் தான் பிடிக்கும். பையனுக்கு வந்து அம்மா ம். பிடிக்கும், பொண்ணு வந்து அப்பா பிடிக்கும். ம். ஸோ ஒரு 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 கட்டத்தில் அவங்க அண்ணனோ இல்லை அவன் தம்பியோ அதே ம். மாதிரி ஏஜ் செட் ஆஃப் இருக்க பீப்புளில் வந்து ஒரு பொண்ணை மனசு பண்ணிட்டான்ற போது அவன் ம். வீட்டில் இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க, அதாவது அப்பா பையன் ஃப்ரெண்டு லவ்வர் வந்து அதே ஒரு இதில் தான் பார்ப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. ம். அதை ஓவர் கம் பண்ணிட்டாலே ஆமா. போதும். அந்த ட்ராமா இருந்துட்டே இருக்கும் அது. ஏன்னா வந்து யார பார்த்தாலுமே அந்த ட்ராமா இருக்கும். இம்பாக்ட் வந்து அந்த இம்பாக்ட் அந்த பொண்ணுக்கு வந்ததுனால கூட அவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளும் தப்பு பண்ணிட்டோமோன்ற அளவுக்கு அவங்க கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. ஆமா. அப்படி போகக்கூடாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து கொஞ்சம் இந்த இதை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கொஞ்சம் படம் பாருங்க. எப்படியோ பாருங்க, இந்த படம் தேட்டர்லேருந்து எடுத்துட்டாலும் சரி, ஓடிடியில் வரும், பிரிண்டடாகவும் படம் வரும், எப்படியாவும் பாருங்க. அதாவது இந்த படம் இன்னைக்கு நான் பார்த்தேன், இதை வந்து சொல்லணும். ம். அதாவது சொசைட்டியில் எப்படி இருக்கிறாங்க, என்னென்னலாம் இவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, ம். ஒரு பொண்ணு வளர்ந்து எப்படி ஒரு கட்டத்தில் வந்து அவளை வந்து எந்த அளவுக்கு அடித்து உதச்சி அவளை ம். கீழே தள்ளி பார்த்து அவள் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி எல்லாத்தையும் டெய்லி லைஃப் ஃபேஸ் பண்ணி ம். அவளோட ஒரு ஆம்பிஷனை வந்து அவள் எப்படி எடுத்துகிட்டு வரான்றது வந்து சொசைட்டியும் பார்க்குது. அந்த மாதிரி படங்களும் எடுத்திருக்காங்க. இந்த ம். படம் வந்து ஒரு ஸ்கூல் செட் ஆஃப் ஜானர்ஸில் வந்து இந்த படத்தை வந்து ஒரு கிரிப்பாக ஹோல்ட் பண்ணி நமக்கு ம். விஷுவலாக வந்து நல்லா காட்டியிருக்காங்க. ம். புரியுது. நைஸ். ஓகே சாராக்கி, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நம்ம படங்களை எடுத்து நம்ம பேசுவோம். ம். நிறைய படம் வந்து நானும் பார்த்தேன். இப்போ கூட ஏதோ ஒரு படம் லக்கி மேன் ஒன்று பார்த்துட்டு இருக்கேன். அதையும் ம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். யோகி ம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ் இந்த ஒரு இது நல்லா இருக்கு. அதாவது நான் இப்போ ஆக்சுவலி வர படங்கள் இப்போ நிறைய வந்து நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இந்த படத்தை வந்து லைக் மாஸ்டரா சைக்கோஸ் எப்படி மாஸ்டரா இருப்பாங்க, மாஸ்டர் மாஸ்டரா பீஸ் என்ன மாஸ்டர்னா பொழந்துருவோம் உங்களை. மாஸ்டரா சொல்றதை மட்டும் கேளுங்க. ஓகேவா? இது வந்து லைக் எப்படின்னா ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைக்கோஸோட லைக் மனநிலை எப்படி இருக்கும் ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த படம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படம் படம் பேரு பேர் வந்து நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன். நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன்.
இல்ல நான் அது ஒண்ணு. கேள்விப்பட்டதில்ல. ம். ஆக்சுவலி அந்த படம் இப்பதான் பாக்குறேன். என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டே இருந்தான், பாரு பாருன்னு. நான் வந்து சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அந்த படமும் பார்த்திருக்கேன். அதுவும் அப்படிதான். ஒரு டாக்டர் சைக்கியாட்ரிஸ்ட் அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருக்கு. அவர் வந்து சைக்கோவா இருப்பாரு. ஓகேங்களா? அதாவது மேனிப்புலேட்டிவா இருப்பாரு. ஆமா, ஆமா, ஆமா. ஓகேங்களா? மேனிப்புலேட்டிவா இருப்பாரு அவரு. அது வந்து எப்படி வந்து உங்கள மேனிப்புலேட் பண்றாரு அப்படின்றது தான் அந்த கதை. செம்மையா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அதே மாதிரி இப்ப ஆ, இந்த படமும் இருக்கு. ஸோ அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். இது வந்து நிறைய முன்னாடியே பார்க்கலாம். பார்க்கணும்னு எனக்கு நினைச்சது. தெரிஞ்சு இந்த ஒரு பார்க்காம பீரியட் ஆஃப் விட்டேன். டைம்ல வந்து நிறைய தமிழ் படங்கள்ல வந்து ஒரு நல்ல படங்கள்லாம் கொஞ்சம் வருது. ம். ஒரு இயருக்கும் ஒரு இயர் வந்து கொஞ்சம் மோசமா ஆ. போச்சுனாலும் அந்த ஆ. எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து கொஞ்சம் நல்ல ஆ. படங்கள் தான் வருது. ஆ. எனக்கு தெரிஞ்சு ஒரு ம். நம்ம லிஸ்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ம். ஒரு தெரிஞ்சு ஒரு கமர்ஷியலா இல்லாம ம். பொம்மை நாயகின்னு ஒரு படம் வந்து தெரியுமா? ம். யோகி பாபு. ம். அதுவும் நம்ம கொஞ்சம் நானும் பார்க்கல. அதையும் ம். பார்த்துட்டு நம்ம அடுத்த ஒரு ம். பாட்டா வந்து நம்ம இதை வந்து சொல்லலாம். ம். ஸோ பொம்மை நாயகி எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. ம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து போர் தொழில வந்து இன்னும் எந்த படமும் பீட் பண்ணலன்னு எனக்கு தோணுது. ஒரு கிரைம் ம். த்ரில்லர். ம். ஓகே. நிறைய கமர்ஷியல் வந்திருக்கு. நிறைய ம். ஃபேண்டசி மாதிரி ஹிஸ்டாரிக்கல் நிறைய படம் வந்திருக்கு இந்த இயர்ல. ம். நம்ம வந்து இந்த இயர்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் படத்தை வந்து ஒரு எபிசோடா நம்ம அதை லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லுவோம். ம். நான் சொல்ற மாதிரி படம் அடுத்து இல்லாம வந்து நிறைய டாபிக்ஸும் நாங்க பேச வேண்டியது இருக்கு. ஆக்சுவலி பேச வேண்டியது இருக்கு. நிறைய இது ஸ்போர்ட்ஸ் வந்து பத்தி பேச வேண்டியது இருக்கு. படத்தோட நமக்கு தெரிஞ்சு ஒரு படத்தோட ஒரு கனெக்ட் ஆகிற டாபிக்ஸ் வந்து நிறைய வருது வெளியே. ஆமா. என்டர்டைன்மெண்ட்டா ஒரு படம் பார்க்குறோம். ம். ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 130 ருபீஸ் கொடுத்து பார்த்தனா ஒரு ம். 130 ரூபா ஒரு படம் கொடுத்து பார்க்கறேன்றது வந்து ம். ஒரு ஒரு ஓகே ஒரு சாட்டிஸ்ஃபைடுன்ற மாதிரி இல்லாம ம். இது இருக்கு. இந்த ம். மாதிரி நடக்குது எல்லார் லைஃப்லயுமே. ம். நம்ம அதுக்கு பழி வாங்காம அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணுன்றது வந்து ம். கரெக்டா சொல்லிடலாம். அவ்வளவுதான். ம். இதை நான் போய் சொல்றேன். எனக்கு ஒரு பொண்ணோ ஒரு பையனா வரும்போது அவங்கள ம். எப்படி வளர்க்கணுன்ற ஒரு நாலேஜுக்கு நம்ம வந்துட்டாலே போதும். ம். பிறந்ததுக்கு அப்புறம் பிறந்த நீ எப்படியோ வளர்ந்துட்டு எப்படியோ போ அப்படின்ற மாதிரி என்னோட சில ம். பீப்புள் சர்க்கிள்லேயே இருக்காங்க. ஸோ ம். அந்த மாதிரி நமக்கு வர அடுத்த ஜென்ரேஷனை வந்து இப்பத்துல இருந்தே நம்ம கிரிப் பண்ணி வச்சாதான் ம். அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் மாற்றும் மாறும். கொஞ்சம் எல்லாம் நிறையவே ஆமா. மாறும். ஆமா. ஸோ இது என்னோட மோட்டிவ். இந்த படம் பார்த்து நான் வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வரேன் அப்படின்றது வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் கொஞ்சம் ப்ராப்பரான பீப்புளுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ம். ஒரு சைல்டுக்கு வந்து இந்த படத்தை எடுத்துட்டு போய் காட்டணுன்றது தான் இது. ஏன்னா இந்த ம். படத்தோட மெயின் அட்வான்டேஜ் நான் சொல்றபடி விஷுவலா எந்த ம். ஒரு தப்பாவும் அதை காட்டல. காட்டினா ம். அவங்க பயந்துருவாங்கன்ற ஒரு இதுலையுமே அவங்க காட்டல. ம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படம் வந்து யூதான் நினைக்கிறேன். ம். ஓகே. ஓகே. நல்லது. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு யூதான் நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம்டாக தெரியல. ம். ஸோ இந்த படத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க வந்து உதயண்ணா தான். ஓகே. நல்லது. நல்லது. எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் தான். ம். நம்ம இதுக்கு மேல போகாம ம். இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்க பார்த்தீங்கன்னாலும் ம். நீங்களும் அது இங்கிலீஷ் படமாகவும் சரி, நீங்க நமக்கு தெரிஞ்சு தமிழ்ல நம்ம பண்றதுனால தமிழ் படத்தை ம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த பொம்மை நாளைக்கு பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஒரு ரிவ்யூ போட்டாலும் ம். போடலாம். ஸோ ம். மேபி இதையே நம்ம 2 பாட்டா கூட போடலாம். ம். ஸோ இது பார்ட் நம்ம கடைசியாக முடிக்கிறது பார்ட் 2ஆகவும் நம்ம நடுவில் வந்து கட் பண்ணி பார்ட் 1ஆகவும் நம்ம இதை போடலாம். ஏன்னா நமக்கு ம். டியூரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ம். பேசுகிறோம். நீங்களும் ம். ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சீங்க. நான் வந்து எங்க தெரிஞ்சவங்க பாட்காஸ்ட் லிசன் பண்ணவங்க சொன்ன விஷயம் என்னன்னா வந்து கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக இருக்குது. அதாவது வந்து ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டு போறோன்ற போது நேரம் அதிகமாக தான் இருக்கு. ஆனால் அதை ம். லிசன் பண்ணி கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்டிங் பீரியட்ல நம்ம இவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம சொல்றதுக்கு வந்து நம்ம கட் பண்ணி கொஞ்சம் சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஒரு பாட்டா நம்ம போடலாம் தெரிஞ்சு. ம். ஸோ இதையும் நம்ம 2ஆவே வந்து போடலாம் எனக்கு தெரிஞ்சு. ம். ஸோ பார்ப்போம். லிசனர்ஸ் தான் சொல்லணும் அது. உங்களுக்கு இல்லை ஓகேவா? லிசனர் சொல்றேன். இல்ல. அதனால தான் கேட்குறோம். அதனால தான் நம்ம லிசனர்ஸ் சொல்றோம். சொல்றது. நம்ம பேசிக்கிறோம். அதனால தான். ம். அதாவது எனக்கு இந்த படத்துல பிடிச்ச ஒரே ஒரு இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா ம். இந்த படத்துல கேஸ்டிசம் இல்லை. ம். நைஸ். கேஸ்டிசம் ம். பத்தி பேசல. ஆனா ஒரு சில சீன்ல அது நமக்கு உள்ள தெரியும். ஆனா அவ்வளவுலாம் நமக்கு
ரொம்ப உள்ள புகுந்து டைரக்டா இல்லனாலும் இன்டைரக்டா. உள்ள புகுந்து 4 லேயரை கட் பண்ணி உள்ள வயித்துக்குள்ள போற மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறோம். ம். அந்த அளவுக்கு நம்ம டேரக்டர் யோசிக்க வைக்கல. ஆ. நல்லது. ஒரு ப்ராப்பர் ப்ரமோஷனோட வந்து ப்ரெஷ்ஷோ ம். போட்டு ஆக்சுவலாக இந்த படம் வந்து தெலுங்குல வந்து ரிலீஸ் ஆகுது இந்த வீக். ஐ மீன் 6th ஓகே. அக்டோபர் வந்து ரிலீஸ் ஆகுது. ம். ஸோ ஓகே. சித்தார்த் ப்ரொடியூஸ் ஐ மீன் இது வந்து 2 ப்ரொடக்ஷன் சித்தார்த் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. கன்னட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். ஸோ ம். ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சதுல வந்து ஒரு ஒரு காசை போட்டு அது வந்து எப்படின்னு நமக்கு தெரியல. ஒரு காசை போட்டு அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வர ம். ஒரு எடுத்து ஒரு ம். ஒரு படமா வந்து கொடுத்தது வந்து ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் தான். ம். ஸோ ஓகே. நம்ம இதை முடிச்சுக்கலாம். ம். கண்டிப்பாக. நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன் கன்க்ளூஷனுக்கு. இந்த நீங்க மாதிரி ஒண்ணு முடிச்சிருங்க இந்த வாட்டி. இந்த மாதிரி நடந்ததுன்னா தயவு செஞ்சு உங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க. உங்களுக்குள்ளே வச்சுக்காதீங்க. அந்த ட்ராமா விட்டு அதாவது ஆமா நான் முடினா தயவு செஞ்சு சொல்லுங்க. மானம் போயிடுமோ இல்லை, ஏன்னா அது அவங்களுக்கு வந்தால் தான் அவங்களுக்கு தெரியும் அந்த வழி என்னன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அதனால உங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. இந்த மாதிரி நடந்திருக்கு. சரிங்களா? அது வந்து மறைச்சிட்டு இருக்காது. சரிங்களா? தயவு செஞ்சு ஓப்பன் அப் ஆகுங்க. சொல்லுங்க நாயை திறந்து. அப்பதான் உண்ணாம உங்களை நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்காம நம்ம தவிர்க்க முடியும். அதனால தயவு செஞ்சு வாய்ஸ் ரைஸ் பண்ணி சொல்லுங்க. நடந்திருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பேரண்ட்ஸும் இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எஜுகேட் பண்ண முடியுமோ இது வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இந்த வயசுல இது வேணாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கு. ஏடா குடமாலாம் வந்து ஏமாத்துறானுங்க. ஓகேங்களா? அதனால தயவு செஞ்சு சின்ன வயசுலேருந்து எஜுகேட் பண்ண ஆரம்பிங்க இதெல்லாம். அதே மாதிரி இந்த படத்தை தயவு செஞ்சு கண்டிப்பாக பாருங்க. ஓகேயா? பார்த்துட்டு உங்களோட இதுவையும் சொல்லுங்க. இன்னும் நான் என்னன்னா நீங்க சொல்ற பாயிண்ட்ல இருந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த டைம்ல வந்து லவ் பண்ணா வீட்டில் சொன்னா படிக்க விட மாட்டேங்க. இவனுக்கு லவ் அந்த பொண்ணு லவ்வே பண்ணிருக்காது. ஆனா ம். வந்து அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அவன் எனக்கு ம். வந்து லவ் யூ சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போகாது, காலேஜுக்கு போகாது. ம். அவங்களாம் வந்து வாழ்க்கை இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ என்னது ஒரு என்னது? அதாவது அதாவது ஸ்கூலுக்கு போகாத கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து இருக்குங்க. ஓகேவா? ஆ. ஒரு பொண்ணு இப்போ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஸ்கூல்ல ஆ. படிச்சுட்டு இருக்கு. ஆ. ஸ்கூல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கு. அங்க ஆ. ஏதோ ஒரு பையன் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருந்தா ஆனா இந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல. ஆ. ஓகேவா? அந்த பொண்ணு பிடிக்கல. அதை போய் வீட்டுல நீங்க சொல்றபடி அந்த பொண்ணு வீட்டுல போய் சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆ. அந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்க வந்து இப்போ இதுக்குதான் அனுப்பவே மாட்டேன்னு அந்த பொண்ணை வந்து பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ தான் ம். வந்து எதுவும் பார்த்துருப்ப சிரிச்சிருப்ப. ஆ. அந்த பொண்ணு வந்து இவன் பார்க்கறானே ஃப்ரெண்ட்லியா சிரிச்சிருப்பான். ஆ. இது ஒரு கூட படிக்கிற பசங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருந்தாதான் அந்த ஆ. பையனுக்குள்ள இருக்க கஷ்டத்தையும் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொல்லி ஆ. அந்த பையனுக்கும் ஒரு மென்டலான ஒரு ப்ரெஷரை வந்து உள்ள வராங்க. ம். இவனும் சொல்லுவான் அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ம். பசங்க பொண்ணு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வந்து உடச்சிடும். ம். எனக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்குமே இருக்கிறாங்க. ம். ஸோ அவங்க வீட்டில் நடக்கிற விஷயத்தையும் சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் நடக்கிற விஷயத்தையுமே சொல்லுவோம். ம். நீங்களாம் வெளியே போனால் ஒன்றா போவோன்ற இதில் வந்து ம். அப்போ வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து ஒரு பிலீஃப் வைக்கணும். இவங்கெல்லாம் போகிறாங்க சேஃபாக இருப்பாங்க, எந்த ம். பிரச்சனையும் இருக்காதுன்ற ஒரு ம். ஒரு பிலீஃப் வந்து இப்போ தெரிஞ்சு நம்ம செட்டில் வளர்ந்துட்டாங்க எல்லாருமே. ஆ. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. ம். ஆனால் இப்பயுமே வந்து ஊர் சைடில் வளர்ந்துட்டாங்கன்றது இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி புரிஞ்சுட்டாங்க. சொல்லுங்க. ம். அதுக்கு பேர் தான் டெவலப்மெண்ட்டு. ம். அந்த மாதிரி புரிஞ்சு வந்து நிறைய பேர் வந்து இப்போ இருக்காங்க. அந்த புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது எப்படி வருதுன்னா, நீங்க வந்து எப்படி நடந்துக்கிறீங்களோ அத பொறுத்து தான் அது அந்த புரிஞ்சுக்கிறன்ற ஆமா, புரிஞ்சுக்கலாமா இப்போ வந்து வேணாமான்றது நீங்க வந்து இருக்கு. போய் சொல்லிட்டு இவங்க என் ஃப்ரெண்டு பொண்ணுங்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க லவ்வர் கூட போயிருக்காங்க. லவர் கூட போனீங்கன்னா, சோலி முடிஞ்சுச்சு. அதுதான் எதுவும் பண்ண முடியாது. அவன் கூப்பிட்டு போய் எதனா பண்ணி விட்டு பாய் பாய் அப்படின்ட்டு போயிடும். அப்போ வந்து ஆ. இவன் என்ன ஏமாத்திட்டான். அவங்க வந்து உனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும் போது அதை நீ மிஸ்யூஸ் பண்ற. அது ஆமா, வந்து எப்படின்னா உன் ஃப்ரெண்டுக்குமே வந்து ஒரு கெட்ட பேரா வரும், உனக்குமே கெட்ட பேரா வரும். ஆமா. உன் ஃப்ரெண்ட் அதை சப்போர்ட் பண்ணுவான். ஆ. அதுவும் இப்ப தப்பு தான். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பேரண்ட்ஸ் போயிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க. இந்த மாரி அனுப்பாதீங்க, பொய் சொல்லிட்டு போவாங்களாம். ஓகே, அந்த பொண்ணு நம்ம உண்மையாவே பொண்ணு போவும். நம்ம 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 பொண்ணையும் வந்து அனுப்பக்கூடாது. ஆ. இதே மாதிரி தான் போகும். ம். அவங்க வந்து இது அந்த உங்களால பொண்ணுங்களோட எல்லாரையும் அஃபெக்ட் ஆகும் இது. இது வந்து பொண்ணுங்களுக்கு மட்டுமே கிடையாது, பசங்களையும் சேரும். பசங்களுக்கு தான் சேர்த்து சொல்றது. ஏன்னா பொண்ணுங்களுக்கு மட்டும் சேரும் அப்படின்னா ஆ. நல்லா பேசிட்டு கடைசியில வந்து காஸ்டிங்ன்ற மாதிரி கிடையாது. ஆ. ஆஹ் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். ம். ஏன்னா வந்து பசங்க இது மாதிரி போயிட்டு வந்து சொன்னாங்க அப்படின்னா ம். வீட்டுல இருக்காங்க, ஏய் நீ போடா நடக்கிறா அப்படின்ற மாதிரி அப்படி ம். சொல்ற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. ம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பேரண்ட்ஸும் வந்து ஒரு பிலீவ் பண்ணி
அவங்களோட சப்போர்ட்டும் வந்து எல்லாரோட ஒரு பீரியட்லையுமே அது வந்து அவங்களுக்கு வேணும். ம் அதாவது எல்லாருமே வந்து ஒரு பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு, ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, அண்ணன், தங்கச்சி அவங்க சப்போர்ட்டு இவங்க இல்லாமல் யாருமே வந்து நேரம் வந்ததா இல்லை. ம் எல்லாருமே எல்லா டைம்லையுமே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ம் அதை யூஸ் பண்ணி அதை ப்ராப்பராக வந்து வெளியே வந்திருப்பாங்க. ம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினால நம்ம நிறைய வந்து உமன்ஸ் நிறைய என்னென்ன இது பண்ணுறாங்க ம் அதெல்லாம் நம்ம வந்து பேசணும். ம் ஸோ இது வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், இந்த கமெண்ட்ஸை ஷேர் பண்ணி போடுங்க. கமெண்ட்ஸில் போடுங்க. லிசன் பண்ணுறோம், நமக்கு லிசனர்ஸ் இருந்தால் அவங்க கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ம் பாஸ் பண்ணணும். ம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை நான் கண்டிப்பாக வந்து இப்பயோ இல்லை வந்து என்னோட அமேசான் பிரைம் அக்கௌண்ட்டையோ எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகளுக்கு நான் வந்து அனுப்புவேன்றது தான் என்னோட ஒரு ம் ஒரு எப்படி சொல்கிறது, நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், நான் வந்து ஒரு டெவலப் ஆன விஷயம். ம் ஸோ சித்தா வந்து எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் கிடையாது. நல்லா இருக்குன்னு ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறமா நான் போய் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணி ஒரு படம் வந்து ஒரு டே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆக்கி அதை ஒரு இம்பாக்ட் கொடுத்து ம் எனக்கு வந்து இந்த படத்தோட ஒரு பாயிண்ட்ஸ் நான் கூட சொல்லியிருக்கேன். ம் ஸோ நீங்களும் போய் பாருங்க. ஸோ இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். டேங்காட்ஸ் தேங்க்யூ ஃபார் டைம். நாராக்கி கேகே. ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நம்ம போட்டிருக்கோம், அதையும் போய் ஃபாலோ பண்ணுங்க. ம் இதோட கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ் அங்கே போடுங்க. போடுங்க, டிஎம் பண்ணுங்க. நாராக்கி தான் பேசுவார், நான் வந்து ஃபுல் டைமாக பேச மாட்டேன். ஸோ அவருக்கு நீங்கள் இது பண்ணுங்க. அவரும் வந்து நிறைய நாங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ம் ஸோ தேங்க்யூ சாராக்கி. தேங்க்யூ கபாலி. படம் பாருங்க சாராக்கி. படம் பார்த்துட்டு நீங்கள் தனியாக ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக பிரிண்ட் வரட்டும் இல்லை தேட்டரில் போய் பாருங்க, எப்படியாச்சும் போய் பாருங்க. நான் சொல்லுவேன் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்துட்டு அப்புறம் பிரிண்ட் வரும், அப்புறம் பாருங்க. சரிங்க.